நாம் இப்பொழுது வெப்ப இயக்கவியலின் முதல் விதியை பார்ப்போம். இந்த வெப்ப இயக்கவியலின் முதல் விதி எவ்வாறு தினசரி உபயோகத்தில் உள்ளது என்பதை முதலில் பார்ப்போம். ஒளிச்சேர்க்கையின் பொழுது சூரிய ஆற்றல் வேதி ஆற்றலாக மாற்றப்பட்டு தாவரங்களில் கார்போஹைட்ரேட்டாக சேமித்து வைக்கப்படுகிறது. இந்த தாவரத்தை மனிதன் உட்கொள்ளப்படும் பொழுது அந்த வேதி ஆற்றல் சிதைக்கப்பட்டு அவனுக்கு தேவையான ஆற்றலாக மாற்றப்படுகிறது. இந்த ஆற்றல் இயக்க ஆற்றலாக உபயோகப்படுத்தி கொள்ளப்படுகிறது. மற்றொரு உதாரணத்தை பார்ப்போம். நிலக்கரையிலிருந்து எடுக்கப்படும் வெப்ப ஆற்றல் மின்னாற்றலாக சேர்த்து வைக்கப்படுகிறது. இந்த மின்னாற்றல் தினசரி உபயோகத்திற்கான இயக்க ஆற்றலாக உபயோகப்படுத்தி கொள்ளப்படுகிறது. இந்த ஆற்றல் மாற்றம் தினசரி வாழ்க்கையில் நடந்து கொண்டே இருக்கும். ஆனால் ஒரு வகை ஆற்றலை நம்மால் ஆக்கவோ அழிக்கவோ முடியாது. இதுதான் வெப்ப இயக்கவியலின் முதல் விதி. ஆற்றலை ஆக்கவோ அழிக்கவோ முடியாது. ஆனால் ஒரு வகை ஆற்றலை மற்றொரு வகை ஆற்றலாக மாற்ற முடியும். நன்றி.